தளபதி விஜய் அவங்களோட ரோம்காம்ல வந்து இன்னொரு ஃபேவரட்டா இருக்குது. காலேஜ் டேஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே மேக்ஸிமம் வந்து லைஃப் இஸ் எ ரேஸ், ரன் ரன் இன்ஜினியர் ஆகு அப்படின்னு சொல்லுவாரு. பட் ஆனா மனசு நீ என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளு. அப்ப யாராவது சொன்னாங்கன்னா கையில வச்சுட்டு நெஞ்சில ஆலி செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த படிப்பு பத்தின பயமே வந்து அந்த படம் வந்து கொஞ்சம் அப்கோர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுமே சொல்றதுன்னா இப்போ வரைக்கும் ஆலி செல் சொல்லிட்டு அப்போ அந்த பீக் டைம்ல இருந்தது. ஸோ அப்பேற்பட்ட நண்பன் பஞ்சவன் பாரிவேந்தன் கேரக்டர் எக்ஸ் ராக்கெட்டுங்க. எதுக்குடா ராக்கெட் நீ உனக்கு ஒரு கேரக்டர் கிடையாது. ராக்கெட் அண்டர் ரேட்டட் கேரக்டர் மார்வல்பா. ஆக்சுவலா உண்மையிலே நிறைய பேருக்கு தெரியல. கார்டியன் ஆஃப் த கேலக்சில வந்து ரூட்னு சொல்லுவோம், சாரி நம்ம ஐ எம் குரூட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து குவில் அப்படின்னு நம்ம ஸ்டார்லாட சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது, ராக்கெட் தான். ராக்கெட் யாருப்பா? ஒட்டு மொத்தமா வந்து இருக்கிற அந்த தம்மா துண்டு மூலையில மனுஷன் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. பஞ்சவன் பாரிவேந்தன் இன்ட்ரோவே வந்து சால்ட் வாட்டர்ல வந்து கனெக்ஷன் கிரேட்டஸ்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கண்டுபிடிச்ச அந்த மனுஷன் இங்கிட்டு வந்து இன்ஜினியரிங் இப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு சிஸ்டமே மாத்தின ஒரு ஆளு. அதே மாதிரிதான் இங்க ராக்கெட். நான் வந்து ஒரு ரக்கூன் தான் இருந்துட்டு போகுது. பட் ஆனா எனக்குள்ள ஒரு மூளை இருக்கு, எனக்கு திருடுற சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏலியன்ஸ்ன்னு வந்துட்டா எனக்கும் போட்டு தாக்க தெரியும். கையில கன் இருந்தா போதும், ஒட்டு மொத்தமா எல்லாரும் சம்பவம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க ராக்கெட்டோட சயின்டிஸ்ட் மூலமா இருக்கட்டும், அட்டகாசம் பண்ற அடாவடி பண்ற கேரக்டரா இருக்கட்டும். ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா மெர்ஜ் ஆகுது. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது.